சுபானக்க மக்களே என்ன மக்களே போற பக்க பார்த்தா இவனை எவிக்ஷன் வைப்பான்ல மாட்டான்ல. நானும் காலில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாச்சும் அப்டேட் வரும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. இவங்க எவிக்ட் அவங்க எவிக்ட்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும்னு பார்த்தா இம்மியால கூட நியூஸ் வரல ப்ரா. அது மட்டும் இல்லாமல் சேதனன்னு ஷூட்டிங்கு ரொம்ப லேட்டா போயிருக்காப்ல. ஏன்னா இப்படி பண்றீங்க? கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோடு கூட இப்படித்தான் பண்ணுவீங்களா? இதுதான் கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோடு. இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எபிசோடு வரப்போறது இல்லை. அடுத்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் கிராண்ட் ஃபினாலே. அப்படி இருக்கும்போது இதுதான் எங்களுக்கு கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோட். இப்போ வாட்சா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு நல்ல முடிவுகளை எடுத்து நல்லபடியாக அப்டேட்டை வெளியே விட்டுருக்கலாம். பட் இப்போ வரதுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியே வரல. ஐ திங்க் இதுக்கப்புறம் தான் அப்டேட் வரும் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கு ப்ரோ. யார் அந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு கெஸ் இருக்கு. ஏன்னா எவிக்ஷன் வைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எனக்கு தோணுது. ஏன்னா ஃபினாலே வீக் நெருங்கியாச்சு. அதாவது ஃபினாலே வீக்ல தான் இருக்கும். இந்த டைம்ல நோ எவிக்ஷன் சொல்லிட்டு வீட்டில் உள்ள யாரையாச்சும் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா அது ஓப்பனா தெரிஞ்சு போயிடும் சேனல் வந்து ஃபேவரிசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே வீக்ல வந்து இந்த நோ எவிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும். அந்த வகையில் யார் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்னதா கெஸ் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் கையில வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு தான் ஓட்டுகள் இல்லை. மொத்தமே 4 பேர் தானே லிஸ்ட்ல இருக்காங்க. ஏன்னா அரோரா பொறுத்தவரத்துக்கு டிக்கெட் ஃபினாலே அந்த பொண்ணு கையில வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப 4 பேர் தான் இந்த ஓட் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த 4 பேர்ல 2 பேரை பொறுத்தவரத்துக்கு டாப் 2ல இருக்காங்க. 2 பேர் தான் பாட்டம்ல இருக்காங்க. இந்த 2 பேர்ல ஒரு நபர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்னால அடிச்சு சொல்ல முடியும். அது யாரு, எதனால அந்த நபரை வெளியெடுக்க வாய்ப்பு இருக்கு, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா? அது மட்டும் இல்லாம கானா வினோத் அவர்களை இன்னைக்கு ஸ்டேஜ்க்கு ஏத்துவாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். கானா வினோத் அவர்கள் பெட்டி எடுத்துட்டு போனதுனால கானா வினோத் அவர்களை இன்னைக்கு ஸ்டேஜுக்கு ஏற்றி அவருக்கான ஏவி எல்லாம் போடுவாங்க. பட் காலில இருந்து நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி ப்ரோ பாரு காமு ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ, ஏதோ பாரு காமு ஸ்டேஜுக்கு வரதா சொல்லிட்டு இருக்காங்களா, என்ன கதை ப்ரோன்னு சொல்லி கேட்கறாங்க. இதெல்லாம் எந்த கூமுட்டை கிளப்புறது எனக்கு சுத்தமா தெரியல. ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்களை எங்கேயுமே கூப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது, சேலரி கிடையாது, ஏவி கிடையாது, ஸ்டேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்க அப்படியே வீட்டுக்கு தான் போகணும். டைரக்டா வீட்டில் போய் செட்டில் ஆக வேண்டியதான். அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மேபி நீங்க இந்த ட்விட்டர் பக்கம் போயிட்டு ரிவோக் ரெட் கார்டு அந்த விஷயத்த பார்த்துட்டு வந்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது சும்மா ஏதோ தற்கொலை கூட்டம் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட் செட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா சும்மா ரேண்டம் ட்வீட் கீழ எல்லாம் போயிட்டு அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது ஒரு 2 நாளா போயிட்டு இருக்கு. 2 நாள்ல நேற்று காலில இருந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா வந்து இந்த இது செட் பண்ணி பண்றது, பாட் செட் பண்ணி பண்றது, ஆட்டோமேஷன் ரிப்ளை மாதிரி. ஓகேவா? அது என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கறத நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். அதனால தான் அந்த ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிறது ட்ரெண்ட்ல இருக்கு. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்தரலாமா? சோ வீடியோக்குள்ள போற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவர்களை தான் எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற, சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாண்ட்ராவை தான் தூக்கி ஆகணும். ஏன்னா சாண்ட்ராவுக்கு சுத்தமா ஓட்டுகள் இல்லை. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் யார் யாரு? சபரி, விக்கல் சிக்ரம், சாண்ட்ரா, திவ்யா, அரோரா 5 பேர் இருக்காங்களா? 5 பேர்ல கண்டிப்பா ஒரு எவிக்ஷன் வச்சே ஆகணும். இதுல விக்ரம் தூக்குனாங்கன்னா வீட்டுக்குள்ள 3 பெண்கள் இருப்பாங்க, ஒரே ஒரு ஆண் மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேவா? அது என்ன ப்ரோ ஃபார்மெட்? அதுதான் ஃபார்மெட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஃபார்மெட்லாம் இல்ல. பட் நானா சொல்றேன் 3 பெண்கள் ஒரு ஆண் அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை தூக்கிட்டு 2 பெண்கள் 2 ஆண்கள் இந்த மாதிரி தான் வைக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரேடியா ஒரே ஒரு பையனை மட்டும் அங்க மாட்டி விட்டா நல்லா இருக்காது. அதனால எனக்கு தெரிஞ்சு 2 பெண்கள் 2 ஆண்கள் சொல்லி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அல்ல சாண்ட்ராவை தூக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஓகேவா? சாண்ட்ராவை போட்டு இந்த வாரம் குமிக்கி எடுத்துட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். சாண்ட்ராக்கு ஃபுல்லா குமுக்காதான். அந்த சாண்ட்ராக்கான எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. வெளிய மக்களும் சரி, வீட்டுக்குள்ள போன பழைய போட்டியாளர்களும் சரி, எல்லாருமே போட்டு அடிச்சு ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் சாண்ட்ராவை இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வைக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராக்கான பேர் ஃபுல்லா நாரி போச்சு ப்ரோ. சாண்ட்ராக்கான பேர் ஃபுல்லாவே நாரி போச்சு. இதுக்கப்புறமும் வச்சு ஃபினாலே வீக்லயுமே சாண்ட்ரா உள்ள உட்கார வச்சா மக்கள் இன்னும் கடுப்பா இன்னும் போட்டு குமுக்கா கொடுத்துட்டு இருப்பாங்க. அது சுத்தமா செட் ஆகாது. உங்களுக்கே தெரியும், ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு பேர் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த நபரை வந்து சேனல் வெளியே எடுத்து போட்டுருவாங்க. அந்த வகையில் சாண்ட்ராக்கான பேர் வந்து ஃபுல்லாவே கிழிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு உட்கார வச்சாங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போற பழைய போட்டியாளர்களுமே பிடிச்சி வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி டிராமாவா ஆயிரும். ஓகேவா? ஆனால் கண்டிப்பா அந்த லிமிட்டுக்கு விட மாட்டாங்க. ஸோ சாண்ட்ராவை காப்பாற்றுறதுக்காக வச்சும் இந்த வாரம் வெளியே எடுத்துருவாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இல்லை நாளைக்கு எபிசோட்ல சாண்ட்ரா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறது 4 பேர் தான். விக்ரம்,
சபரி, அரோரா அண்ட் திவ்யா இந்த 4 பேர் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க. அந்த 4 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் அந்த கப்பை தட்டி தூக்க போறாங்க. பட் இப்போ ஒரு சில பேர் நாங்க வெங்காயத்துக்கு முட்டை போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெங்காயம் எல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு போறதே ரொம்ப தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வெங்காயம் அந்த அளவு கூட எதுவுமே பண்ணல. இந்த வெங்காயத்துக்கு மேல அரோரா ஸ்டேஜுக்கு போனா கூட ஓகே நான் ஏத்துப்பேன். ஆனா அந்த வெங்காயம் எல்லாம் ஸ்டேஜுக்கு போனா கூட நான் சுத்தமா ஏத்துக்க மாட்டேன். அந்த வகையில இந்த வெங்காயம் தான் டைட்டில் வின்னர் வேற சொல்லிட்டு இருக்காங்க. சத்தம் கட்டாம இருங்க காய்ஸ், சத்தம் கட்டாம இருங்க. இந்த வெங்காயம் எல்லாம் டைட்டில் வின்னரானா பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிற ஷோவை ஸ்டார்டிங்ல குழி தோண்டி முக்கி இருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இந்த வெங்காயத்துக்கு கொடுக்கற பதிலா ரெட் கார்டு கொடுத்து அந்த பார்வை கூட கூட்டு அந்த பொண்ணு கூட கொடுத்துருங்க ப்ரோ. ஏன்னா அது கூட ஏதோ ஒரு வகையில கண்டென்ட்டாச்சும் கொடுத்துருக்கு. நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒரு கண்டென்ட்டாச்சும் வந்திருக்கு. இந்த வெங்காயத்துல இருந்து ஒரு இலவும் வரல, ஒரு மண்ணு வரல. இது வீட்டுக்குள்ள வெறுமனைக்கு வெங்காய செடி மட்டும் தான் வளர்த்துச்சு. இதெல்லாம் யாருமே தயவுசெய்து டைட்டில் தூக்கிட்டு வராதீங்க கைஸ். எனக்கே ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்கு. அந்த வகையில இந்த 4 பேர்ல எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், அடுத்த வாரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஓட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் வெளியெடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கானா வினோத் அவர்கள் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கானா வினோத் அவர்கள் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவருக்கான ஏவியை போட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவருக்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து பயங்கரமா பேசிதான் கண்டிப்பா வழி அனுப்புவாங்க. ஏன்னா மக்கள் பல பேர் குமிரிட்டு இருக்காங்க ப்ரோ. ஐயோ காலையில என்னால நிறைய ரீல்ஸ் பார்க்க முடியுது ப்ரோ. அவ்வளவு மக்கள், அவ்வளவு அம்மாமார்கள் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க டிவி பார்த்து. ஐயோ இவன் எதுக்கு பெட்டி எடுத்தான், இவன் செல்லக்குட்டி வந்தானே டைட்டில் வின் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்போ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் எபிசோடா இருக்க போது. ஆனந்தமாவும் இருப்பீங்க, ஒரு சைடு வருத்தமாவும் இருப்பீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது பாருவும் காமும் ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டுலாம் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. வாய்ப்பே கிடையாது. ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்கா, ரெட் கார்டை ரிட்டர்ன் வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏங்க சீசன் 7ல பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த உடனே மக்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்க. மக்கள், அதாவது உண்மையான ஜெனரல் ஆடியன்ஸ், உண்மையா இந்த ஷோ பார்க்குற மக்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு ரெட் கார்டை ரிட்டர்ன் வாங்கணும், இல்லாட்டினா நாங்க பிக் பாஸை பார்க்க மாட்டோம், விஜய் டிவியை ஒதுக்கும்னு சொல்லிட்டு பாய்காட் விஜய் டிவின்னு சொல்லிட்டு விஜய் டிவியை போட்டு கும்பினாங்க. ஓகேவா? அது சேனல் லெவலுக்கு போச்சு, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அந்த லெவலுக்கு போகும்போதே பிரதீப் கார்டு ரெட் கார்டு அவங்க வாங்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ தப்புகளை வாங்கின ஒரு தற்கொலைக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரெட் கார்டு ரிட்டர்ன் வாங்குவாங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு செட் ஆஃப் குரூப் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ட்விட்டர்ல ஒரு செட் ஆஃப் குரூப் கிடக்காங்க பார்த்துக்கோங்க. எல்லாமே தற்கொலை கூட்டாங்க. ஓரளவுக்கு ஆகாது, மண்டையில மூளைக்கு போல சாணியை வச்சிருக்காங்க. அந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லாக ஸ்பேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் நைட்டு என்னால் கவனிக்க முடிஞ்சு. நைட்டு ஒரு 1 மணி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பேம். ரேண்டம் ட்விட்டு கீழே இவங்க ஒரு ட்விட் வச்சிருக்காங்க. ஓகேவா? இவங்க ஒரு ட்விட் வச்சிருக்காங்க. அந்த ட்விட்டை ரேண்டம் ட்விட் கீழே ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ஸ்பேம் ஆகிட்டே இருக்கு. ஒரு செகண்டுக்கு ஒருக்க யாராலையுமே எந்த ஒரு ரேண்டம் ட்விட்டுக்கும் உங்களால் ரிப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் வேணா என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன். நேற்று ரேண்டமாக தான் கவனிச்சேன், என்னது இது ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹேஷ்டாக்ல போய் பார்த்தேன். பிக் பாஸ் தமிழ் 9 அப்படிங்கிற ஹேஷ்டாக்ல போய் பார்க்குறேன். ஒரு ட்விட் இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு செகண்டுக்கு ஒரு ட்விட் போயிட்டு இருக்கு. அதுவும் ரேண்டம் ட்விட் கீழே ரிப்ளை ஆகிட்டு இருக்கு. அப்போ ரேண்டம் ட்விட் கீழே போய் நம்மளால சும்மா டப்புனா ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஒரு செகண்டுக்கு ஒரு ட்விட் அப்படிங்கும் போது அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ டூல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிம்பிள் ப்ரோ. இப்போ இன்ஸ்டாகிராம்ல யாராச்சும் வீடியோ போட்டு ஏதாவது ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த லிங்க் வேணா கமெண்ட் செக்ஷன்ல இப்படி கமெண்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அவங்க சொல்றதை நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு அந்த லிங்க் டக்குன்னு உங்களுக்கு டைரக்டா மெசேஜுக்கு வந்துடும். பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி ஒரு டூலை வச்சு என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர்ல ஒரு விஷயத்தை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ரேண்டம் ட்விட்டு கீழே டக் 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 டக்குன்னு ஸ்பேம் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அது என்ன ஆகுதுன்னா இவ்வளோ ட்விட் வந்த மாதிரி காமிக்குது. ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கு. அது எல்லாமே ஒரு 4-5 ஐடி சேர்ந்து பண்ற விஷயங்கள் தான். பல ஆயிரம் ஐடிகள்லாம் பண்ணல, ஒரு 4-5 ஐடிகள் உட்கார்ந்து வேனுக்குன்னு இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தற்கொலைத்தனமா ட்ரெண்ட் பண்றதுனால ரெட் கார்டு வாங்கவே மாட்டாங்க. உங்க ஆசைக்கு இன்னொரு 4 நாள் உட்காந்து ட்ரெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரும் உங்களை கண்டுக்க போறதில்ல. நீங்க பாட்டு சைடில் உட்காந்து கதற வேண்டியதான். ஸோ ரெட் கார்டு ரிட்டர்ன் வாங்கியே வாய்ப்பு இல்லை. 2 பேரையும் ஸ்டேஜுக்கு ஏற்றையும் வாய்ப்பு இல்லை. அது நடக்காத ஒரு விஷயம். ஓகேவா? அதனால அதை பத்தி யாருமே எதுவும் கேர் பண்ணாதீங்க. ரிவோக் ரெட் கார்டு கருப்பு கார்டுன்னு எண்ணத்தை போட்டாலும் சரி, யாரும் எந்த ஒரு கார்டையும் வாங்க போறதில்லை. அவங்க 2 பேரையும் வேணா ரேஷன் கார்டு எடுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தி உங்களுக்கு கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 5 பேர் இருக்காங்க, யார் வெளியே போனா கரெக்டா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பார்க்கலாம்.